ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாரும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளில் வந்து அதுக்கு முன்னாடி ஜிஎஸ் சீரியஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ திருக்குறளில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 4 வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 5வது வீடியோ, சரிங்களா? திருக்குறளில் வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குயிக்காக வந்து உங்களுக்கு ஒரு 7லேருந்து ஒரு 8 வீடியோஸ்க்குள்ளே எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்றேன், சரிங்களா? நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். திருக்குறளின் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வெள்ளத்தனைய மலர் நீட்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, திருக்குறள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்றுக்காரம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள். திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்புத்திறத்தையும் சிறப்பித்து பேசுகின்றது. காரணம் பார்த்தீங்கன்னா இப்பண்புகள் மனு தர்மத்திற்கு புறம்பானவை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அருள் என்னும் அன்பின் குலவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு என்னும் குறட்பாவில் படி சரியாக பொருத்தப்பட்டுள்ளவற்றை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் அன்புன்னா தாய், அருள்னா குழந்தை, பொருள்னா வளர்ப்பு தாய், ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, திருடாதார். அடுத்து பாருங்கள். திருக்குறளில் ஒப்புரவு என்பதன் பொருள் வந்து யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, உதவி. ஒப்புரவுனா ஊருக்கு உதவுவது தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நுணங்கிய கேள்வியர் அல்லர் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. இக்குறட்பாவில் நுணங்கிய என்னும் பொருளுணர்த்தும் ஆங்கில சொல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இன்டெலிஜென்ட். அடுத்து பாருங்கள். சான்றோர் பழிக்கும் வினையை எந்நிலையிலும் செய்தல் கூடாது என்கிறார் வள்ளுவர். எந்நிலையை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, தாய் பசியால் வாடும் காலத்தில். அடுத்து பாருங்கள். தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு உரிய வழியாக வள்ளுவர் எதனை சுட்டுகிறார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அவருக்கு நன்மை செய்தல். அடுத்து பாருங்கள். பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக கூறுகின்றார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஊர் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது. அடுத்து பாருங்கள். ஸோ பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. கொலையோ களவோ காமத்தி விளைவு. இது பார்த்தீங்கன்னா உடம்பில் தோன்றுபவன. பொய்யோ குரலை கடுஞ்சொல் பயணிச்சொல். இது பார்த்தீங்கன்னா சொல்லில் தோன்றுவன. வெக்கல் வெகுழல் பொல்லா காட்சி. இது பார்த்தீங்கன்னா உள்ளம் தன்னில் தோன்றுவன. பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இறந்தார் என்பது இயல்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பஞ்ச மனத்தான். அடுத்து பாருங்கள். அகழ்வாரி தாங்கும் நிலம் போல இவ்வுவமை உணர்த்தும் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொறையுடைமை. அடுத்து பாருங்கள். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, புகழும்படி வாழ்தல். அடுத்து பாருங்கள். வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தாமப்போல் செய்யின் என்னும் திருக்குறள் உணர்த்தும் கருத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நேர்மை. அடுத்து பாருங்கள். ஸோ பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. அன்பிலார் வந்து எல்லாம் தமக்குரியர். அன்புடையார் பார்த்தீங்கன்னா என்பும் உரியர். அன்பு ஈனும் பார்த்தீங்கன்னா ஆர்வம் உடைமை. அன்பின் வலியது பார்த்தீங்கன்னா உயிர்நிலை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 38. அடுத்து பாருங்கள். புரைந்தூமை நீரான்
அமையும் அகந்தூய்மை டேஷ் காணப்படும், வாய்மையால் வந்து காணப்படும். அடுத்து பாருங்கள், கீழ்காணும் வாக்கியங்களில் சங்கம் உருவிய காலத்தின் சரியான கூற்று வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 18 நூல்களை உள்ளடக்கிய 17 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது. ஸோ ஒன்றாவது பார்த்திங்கன்னா சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானவையாக ஆகும். இதுவும் பார்த்திங்கன்னா சரியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் வந்து சரி, சரிங்களா? ஆப்ஷன் சி. 3வது வந்து வராது. அடுத்து பாருங்கள், ஆள்வோரின் செல்வத்தை தேய்க்கும் படை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆற்றாது அழுக கண்ணீர். அடுத்து பாருங்கள், வள்ளுவம் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவாரே மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பேரா சுந்தரம் பிள்ளை. அடுத்து பாருங்கள், என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அன்புடையார். அடுத்து பாருங்கள், மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை. அடுத்து பாருங்கள், ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பெருந்தகையார். அடுத்து பாருங்கள், வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் மையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பரணர். அடுத்து பாருங்கள், அறுவடையர் நட்பு எதனை போன்றது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வளர்ப்பிறை போன்றது. அடுத்து பாருங்கள், ஞானத்தின் மானா பெரிது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தக்க காலத்தில் செய்யப்படும் உதவி தான் பார்த்திங்கன்னா ஞானத்தின் மானா பெரியது, இந்த உலகத்தை விட பெரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திருவள்ளுவர். அடுத்து பாருங்கள், குன்றேறி யானைப்போர் கன்றாற்றல் என்னும் ஓமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பொருள் உடையவர் செய்யும் செயல். அடுத்து பாருங்கள், வெக்காமை என்ற அதிகார தலைப்பின் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பிறர் பொருள் மேல் ஆசை கொள்ளாமை. அடுத்து பாருங்கள், யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மழலைச்சொல் வந்து யாழை விட இனிமையானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா பார்ட் 5 வீடியோ வந்து முடியுது, சரிங்களா? அப்கமிங் வந்து இன்னும் ஒரு 3 இல்லை 4 வீடியோ வரும். அதில் வந்து நம்ம பேலன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 வீடியோஸ் வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். சொல்லப்போனால் இன்னும் ஒரு 5 வீடியோஸ் கூட வரும், சரிங்களா? இந்த 5 வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ்லையும் 30 கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.